குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா அபவுட் கிரியாட்டின். கிரியாட்டின் பார்த்தோன்னா ஒரு நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ் தான். ஸோ கிரியாட்டின் பார்த்திங்கன்னா நம்ம பாடியிலே வந்து நேச்சுரலாகவே செக்ரேட் ஆகும். நம்ம லிவர், கிட்னி அண்ட் பேங்க்ரியாஸில் வந்து நேச்சுரல் செக்ரீஷன்ஸ் வந்து பர் டேக்கு வந்து 1 கிராம் வரையும் நம்ம பாடியிலே வந்து செக்ரேட் ஆகும். ஸோ இது வந்து கிரியாட்டின் பார்த்திங்கன்னா பாஸ்பேட் கிரியாட்டினும் அப்படி இல்லைன்னா பாஸ்போ கிரியாட்டினும் கன்வெர்ட் ஆகும். அதாவது கிரியாட்டின் பாஸ்பேட்டாக அப்படி இல்லைனா கிரியாட்டின் பாஸ்போவாக கன்வெர்ட் ஆகிட்டு நம்ம மசில்ஸில் ஸ்டோர் ஆகும். அப்புறம் நம்ம எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி நம்மளோட எனர்ஜி சோர்ஸை நல்லா ஆக்டிவ் ஸ்டிமுலேஷன்ஸாக ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த கிரியாட்டின் வந்து ஏடிபி அட்னோசைன் ட்ரைபாஸ்பேட்டாக கன்வெர்ட் ஆகிட்டு நம்மளோட மசில்ஸ்க்கு டியூரிங் எக்ஸசைஸ் அப்போ இல்லைனா டியூரிங் ஆக்டிவிட்டி அப்போது நம்மளுக்கு எனர்ஜி சோர்ஸாக வந்து இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இதில் வந்து நம்ம சப்ளிமெண்ட்டாக கிரியாட்டின் கொடுக்கலாமா, எல்லோரும் கிரியாட்டின் சப்ளிமெண்ட்ஸை எடுக்கலாமா என்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ கிரியாட்டின் வந்து எல்லாருமே வந்து எடுக்கக்கூடாது. ஸோ ஜென்ரலாக எல்லாருமே கிரியாட்டின் எடுத்திங்கன்னா உங்களோட ஹெல்த்துக்கு வந்து ஹார்ம்ஃபுல் டு ஹெல்த்து தான். ஸோ என்னென்னு பார்த்தோன்னா நம்மளோட பாடியோட கண்டிஷனை வந்து ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். நம்ம ஒரு பிளட் செக் பண்ணணும். ஸோ கிரியாட்டின் செக் பண்ணிவிட்டு நம்மளோட கிரியாட்டின் லெவல் நார்மலாக இருக்குதுன்னா நம்மளோட ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு அது படுமானால் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுவும் மெஷரபிள் லெவலில் எவ்வளோன்னா 2.5 கிராம்லேருந்து 5 கிராம் பர் டே வரையும் நீங்கள் வந்து அப் டு 3 to 6 வீக்ஸ் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும். அதுவும் ப்ராப்பர் கைடன்ஸோடு நீங்கள் எடுக்க சொல்ல உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வராது. அது ப்ராப்பரான குவாலிட்டியான கிரியாட்டினாக இருக்கணும். ஸோ மார்க்கெட்டில் வந்து கிரியாட்டின் வந்து எவ்வளோ லோ வேல்யூவில் ரொம்ப ஆஃபர் லெவலில் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அது எல்லாமே குவாலிட்டியான்னு நம்ம பார்த்தோன்னா அதுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ அதேமாதிரி நீங்கள் பிஃபோர் டேக்கிங் கிரியாட்டின் வந்து டாக்டர்கிட்ட ஒரு அட்வைஸ் வாங்குங்க. ஒரு மெடிக்கல் பிளட் செக் பண்ணிவிட்டு டாக்டரோட அட்வைஸோடு நீங்கள் எடுக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. ஸோ அதர் தென் பார்த்திங்கன்னா வந்து நம்ம யாரெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு பார்த்திங்கன்னா, எனக்கு ஆல்ரெடி கிட்னி டிசீஸ் இருக்குது, இல்லைனா என்னோடய ஃபேமிலி ரிலேட்டடாக வந்து எனக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, இல்லை கிட்னி ஸ்டோன் வந்து இருக்குது. ஸோ இவங்க எல்லாமே வந்து நீங்கள் கிரியாட்டினை வந்து தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ நேச்சுரலாக கிரியாட்டின் வந்து நம்ம ஃபுட்டில் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா 100% வந்து நேச்சுரலாகவே வந்து நம்ம ஃபுட்டில் கிரியாட்டினோட சப்ஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நிறையவே இருக்குது. ஸோ இது எதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கன், ஃபிஷ்ஷு, ரெட் மீட்டு, ஸோ ட்ரை நட்ஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிரியாட்டின் கண்டென்ட் வந்து நேச்சுரலாகவே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களோட பாடி வெயிட்டுக்கான பிஎம்ஐயை மெஷர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த தேவைப்படுற அளவுக்கான குவான்டிட்டியை நம்ம ரெகுலராக நம்ம டயட்லேயும் இன்டேக் பண்ண சொல்லும். நம்ம பாடிக்கு தேவைப்படுற ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிக்கு தேவைப்படுற கிரியாட்டினை நம்ம நேச்சுரலாகவே நம்ம செக்ரீட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு சப்ளிமெண்ட்ஸ் வேணும், சப்ளிமெண்ட் வைஸில் எனக்கு நேச்சுரல் வைஸில் ரெகுலராகவே என்னால் அப்டேட் பண்ண முடியலன்னா நீங்கள் வந்து ஒரு மெடிக்கல் அனாலிசிஸ் உங்கள் பிளட் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரீ எக்ஸிஸ்டிங் கிட்னி டிசீஸில் இல்லை, எனக்கு வந்து ஜெனட்டிக் வைஸ் கிட்னி டிசீஸ் எங்கள் ஃபேமிலியில் யாருக்கும் இல்லை, ஸோ அதர் தென் எனக்கு கிட்னி ஸ்டோன் இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு நல்ல குவாலிட்டி ரேஞ்ச் ஆஃப் கிரியாட்டினை நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் கைடன்ஸோட ப்ளஸ் டாக்டரோட கைடன்ஸோடு நீங்கள் எடுத்தீங்கன்னானால் அதுவுமே 3 to 6 வீக்ஸ் தான் எடுக்கணும். நீங்கள் அதை எக்ஸிட் ஆகக்கூடாது. ஸோ ஆகாமல் எடுக்குமானால் அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு கெய்னிங்கை கொடுக்கும். இது வந்து இந்த கிரியாட்டின் வந்து ஃபேட் லாஸ்க்கு எடுக்கலாமான்னு பார்த்தோன்னா 100% ஃபேட் லாஸ்க்கு எடுக்கக்கூடாது. ஏன்னா கிரியாட்டின் மோனோஹைட்ரேட்டில் வாட்டர் சோர்ஸ் பாடியில் வந்து அதிகமாக வாட்டர் ஸ்டோர் பண்ணுறக்கூடிய தன்மை இருக்கிறதுனால கிரியாட்டினும் ஒரு கைண்ட் ஆஃப் சால்ட்டு தான். ஸோ சோடியம் எப்படி வந்து வாட்டர் லேக் பண்ணமோ அதேமாதிரி வந்து கிரியாட்டின்லேயும் வாட்டர் லேக்கிங் இருக்குது. ஸோ ஃபேட் லாஸ்க்கு 100% வந்து நீங்கள் கிரியாட்டினை எடுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஃபர்தராக வந்து சின்ன சின்ன டிப்ஸை வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா எனக்கு கால் ஆர் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.